வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேங்க் கஸ்டமர்களுக்கு 4 முக்கிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. HDFC, SBI, PSBD அக்கவுண்ட் மற்றும் பேன் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு நேரடியாக மாற்றங்கள் வர உள்ளன. ஏடிஎம், UPI மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் மாற்றங்கள் இருக்கும். இந்த புதிய பேங்க் விதிகள் குறித்த விவரங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். HDFC பேங்க் ஏடிஎம் விதிகள்: டெபிட் கார்டு பயன்படுத்தி ஏடிஎம்மில் பணம் எடுப்பதும், UPI பயன்படுத்தி ஏடிஎம் வழியாக பணம் எடுப்பதும் தனித்தனியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இதனால் மாதாந்திர லிமிட்டில் டெபிட் கார்டு வழியாக எடுக்கப்படுவது மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுகின்றன. ஆனால் இது மாற்றப்பட உள்ளது. ஆகவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் UPI பயன்படுத்தி ஏடிஎம் வழியாக பணம் எடுப்பதாலும் அது டெபிட் கார்டு பயன்படுத்தி எடுக்கும் லிமிட்டில் சேர்க்கப்படும். இதனால் தனித்தனியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது நிறுத்தப்படும். ஒரே லிமிட்டின் கீழ் கொண்டு வரப்படும். ஆகவே குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல் பணத்தை எடுத்தால் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளின் லிமிட்டை கஸ்டமர்களை கடந்துவிட்டால் கூடுதலாக பணம் எடுப்பதற்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 23 செலுத்த வேண்டியிருக்கும். கூடுதல் கட்டணங்களும் இருக்கும். இந்த கட்டணமே UPI வழியாக ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் கஸ்டமர்களுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பொருந்த இருக்கிறது. ஆகவே ஒரே ஏடிஎம் சார்ஜ் மட்டுமே அமலாகும். HDFC பேங்க் கஸ்டமர்களுக்கு மாதாந்திர 5 முறை இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது HDFC ஏடிஎம்களாக இருக்க வேண்டும். மற்ற பேங்க் ஏடிஎம்களில் பணத்தை எடுத்தால் பெருநகரங்களில் 3 இலவச பரிவர்த்தனைகளையும், பெருநகரங்கள் அல்லாத பகுதிகளில் 5 இலவச பரிவர்த்தனைகளையும் செய்து கொள்ளலாம். SBI பேங்க் ரிவார்டு பாயிண்ட்கள் விதிகள்: SBI கஸ்டமர்கள் இனிமேல் மாதத்திற்கு அதிகபட்சம் ரூபாய் 60,000 ரிவார்ட் பாயிண்ட்களை மட்டுமே ரீடெம்ஷன் செய்து கொள்ள முடியும். கூடுதலாக ரிவார்ட் பாயிண்ட்களை வைத்திருந்தாலும் இந்த லிமிட்டுக்கு மேல் ரீடெம்ஷன் செய்ய முடியாது. அதை அடுத்த மாதத்தில் லிமிட்டில் செய்து கொள்ளலாம். இந்த விதிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. ஏர் இந்தியா, SBI சிக்னேச்சர் கார்டு மற்றும் ஃபோன்பே SBI கார்டு பர்பிள் ஆகியவற்றிற்கு இது பொருந்தாது. அதேபோல ஃபோன்பே SBI கார்டு செலக்ட் பிளாக் கார்டுகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தாது. அடுத்ததாக PSBDA ரூல்ஸ், சுருக்கமாக அழைக்கப்படும் பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதிகளை அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. இந்த விதிகள் அமலுக்கு வந்தால் அன்லிமிட்டட் டெபாசிட் செய்து கொள்ளலாம். கேஷ் டெபாசிட், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் டெபாசிட், ஆன்லைன் பரிவர்த்தனைகள் டெபாசிட் மற்றும் செக் டெபாசிட் ஆகியவையும் இதில் அடங்கும். ஏடிஎம் கார்டுக்கு வருடாந்திர கட்டணங்கள் விதிக்கப்படாது. ஒரு வருடத்திற்கு குறைந்தது 25 செக்குகள் கொடுக்கப்படும். மொபைல் இன்டர்நெட் பேங்கிங் சேவைகள் இலவசமாக கிடைக்கும். பேன் கார்டு விதிகளிலும் மாற்றங்கள் வருகின்றன. ரூபாய் 50,000க்கும் மேல் பரிவர்த்தனைகள் செய்தால் பேன் கார்டு விவரங்கள் கேட்கப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரூபாய் 10 லட்சம் வரையிலும் பேன் கார்டு இல்லாமலேயே பரிவர்த்தனைகளை செய்யலாம். இது டெபாசிட் உள்ளிட்டவைகளுக்கு பொருந்தும். இந்த விதிகளையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமலுக்கு கொண்டு வர உள்ளது.